பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜியோட கையை பிடிச்சிட்டு நேரா கதிர் வந்து சக்திவேல் கிட்ட சண்டை போடுறாங்க. இதுக்கு மேலேயும் என்னால உண்மையை மறைக்க முடியாது. உங்களுடைய அண்ணனுடைய நிலைமைக்கு காரணம் யாரு தெரியுமா? உங்க பையன் தான். உங்க பையன் கிட்ட கேளுங்க. யார் கீழே தள்ளி விட்டதுன்னு கேளுங்க. போனா போகட்டும், குமார் ஏதோ தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டான். அதுக்கு நம்ம வந்து பழி சொல்லக்கூடாதுன்றதுக்காக நானும் பொறுமையா இருக்கேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. ராஜியை கீழே தள்ளி விடுறீங்க. என் அப்பாவை கண்டபடி பேசுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பையன் கிட்ட கேளுங்க. உங்க அண்ணாவோட நிலைமைக்கு அவன் தான் காரணம். அவன் தான் கீழே தள்ளி விட்டான்னு சொல்றாங்க. உடனே குமார் சக்திவேல் கிட்ட வந்து, அப்பாப்பா பொய் சொல்றான்ப்பா, பொய் சொல்றான். இவன் தான் தள்ளி விட்டான். உடனே என் மேல பழைய தூக்கி போடுறான். பாருங்க பண்றாங்க. என்னடா நீ தப்பிக்கிறதுக்காக என்னுடைய பையன் மேல பழைய தூக்கி போடுறியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேச, உண்மை எதுவும் அதை தான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் பொய் எல்லாம் சொல்ல கிடையாது. சரி, இவன் வந்தான்ல, வந்தவன் நேர வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. எதுக்காக பயந்தான்? இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? நான் தான் அங்க இருந்து அவருடைய உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தேன். ஒருவேளை முத்துவேல் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, கண்டிப்பா உங்க பையனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கதிர் ரொம்ப கோபப்பட்டு பேச, குமாருக்கு வார்த்தை வரல. குமார் அமைதியா இருக்கிறத வச்சு சக்திவேல் உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இவன் தான் பண்ணியிருப்பான்றத புரிஞ்சதும், டேய் குமார் வாடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்பா சொல்லுங்க பண்றாங்க. என்னடா கதிர் சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லப்பா, அவன் சொல்றது எல்லாமே பொய். டேய், உன்னுடைய மொழியை பார்த்தாவே எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. நடந்தது என்ன சொல்லுடான்னு சொல்லி கேட்டதும் உடனே குமார் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. நான் பெரியப்பவ வேணுனே தள்ளணும் தள்ளல. கோவத்துல நீ போங்கன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டேன். அவர் போயிட்டு அங்க சோத்துல அடிச்சுக்கிட்டு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்பா. நான் அப்படி ஓடி வந்து பயத்துல மாத்தி சொல்லிட்டேன். என்னாலதான் பெரிய போக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி கதறி அழுறாங்க. இங்க பாருடா, இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும். கதிர் மேல போட்ட பழி கதிர் மேலேயே இருக்கட்டும். என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டயும் உண்மை உளறி விக்காத. இதை எப்படி கேச திசை திருப்பணும் நான் பாத்துக்கிறேன், புரியுதான்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு என்னதான் உண்மை தெரிஞ்சாலுமே அதை அப்படியே மறைக்கிறாங்க. இப்ப கதிருக்கு யார் சப்போர்ட் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.